வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோ எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 39 4-bit பைனரி கவுண்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிமுல் ஐடிங்கிற சிமுலேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அந்த பைனரி கவுண்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அந்த பைனரி கவுண்டர் பற்றி ஒரு ப்ரிவியூ பார்த்துருவோம். இதான் அந்த பைனரி கவுண்டர். இந்த கவுண்டர் 4-பிட்டுங்கிறதுனால 0 to 16 வரைக்கும் கவுண்ட் பண்ணி திருப்பி 0க்கு வரும், ரோலிங் ஆகும். ஸோ இந்த பைனரி கவுண்டர் தான் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதனுடைய சர்க்கியூட் டெஸ்கிரிப்ஷனை பார்த்துறோம் வாங்க. பைனரி கவுண்டர் அது 4 ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்ஸை ஒன்றுக்கு ஒன்று கேஸ்கேடடாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது முதல் பார்ட்டு. அதுக்கு கிளாக் பல்ஸ் ஒரு 0.5 செகண்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கிளாக் ஜென்ரேட்டர் வச்சுருக்கிறோம். அந்த கவுண்டரை ரீசெட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசெட் புஷ் பட்டன் வச்சுருக்கிறோம். அந்த கவுண்டருடைய டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் அதனுடைய வேவ் ஃபார்ம் பார்க்குறதுக்கு ஒரு ஆசிலோஸ்கோப் வச்சுருக்கிறோம். ஸோ இதில் அந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கேஸ்கேட் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் இருக்கிறது எல்எஸ்பி, லெஃப்ட் சைடில் இருக்கிறது எம்எஸ்பி. 4-bit பைனரி. ஸோ அதனால் 0 to 16 வரைக்கும் இந்த டிஸ்பிளேல கவுண்டிங் ஆகும். ஹெக்ஸாடெசிமல் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கிளாக் பல்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் எல்எஸ்பியுடைய கிளாக்கு கொடுத்துருக்கோம். 4லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை டிஸ்பிளேக்கும் கொடுத்து அது பேரலாக ஆசிலோஸ்கோப்லேயும் கொடுத்துருக்கோம். இதனுடைய ரீசெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா புல் அப் ரெசிஸ்டர் வழியாக ரீசெட் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த புல் அப் ரெசிஸ்டர் நம்ம இந்த புஷ் பட்டன் அமுக்கிறப்ப இந்த ரீசெட் எல்லாமே 0 ஆகும். கிரவுண்ட் ஆகிறப்ப கவுண்டர் ரீசெட் ஆகும். ஸோ இப்போ அந்த கவுண்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். பவர் ஆன் பண்ண உடனே 5 வோல்ட் சப்ளை ஆன் ஆகிருக்குது. அந்த கவுண்டர் ஓடி ரோலிங் ஆகிட்டே இருக்குது. வந்த உடனே எஃப்லேருந்து பழையபடிக்கு 0க்கு வருது. அதனுடைய வேவ் ஃபார்ம்ஸ் பாருங்கள், இந்த பக்கம் பார்க்கலாம். இது எல்எஸ்பி தான் மேலே எல்லோ கலர். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பிட்டு, அதுக்கு அடுத்த 3rd பிட், 4th பிட் எம்எஸ்பி. ஸோ இது 1ன்னா இது 2, இது 4, இது 8 அதனுடைய வேல்யூ. ஸோ இப்படி தான் இந்த பைனரி கவுண்டர் ஒவ்வொரு இந்த 0.5 கிளாக்லேருந்து போகிறப்ப இது 1 செகண்ட் பல்ஸு, இது 2 செகண்ட் பல்ஸு, இது 4 செகண்ட் பல்ஸு, இது 8 செகண்ட் பல்ஸு. இப்போ நம்ம ரீசெட் பட்டனை அமுத்தி பார்ப்போம். ரீசெட் பண்ணுறப்ப பாருங்கள் டிஸ்பிளே 0 ஆகிருச்சு. பல்ஸும் பாருங்கள் எல்லாமே 0ல் இருக்குது, ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரீசெட்டை ரிலீஸ் பண்ணோம்னா பல்ஸ் பழையபடிக்கு வர ஆரம்பிச்சு அந்த வேவ் ஃபார்ம் பழையபடிக்கு ஜென்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி வேவ் ஃபார்ம் இருக்கிறப்ப நம்ம ஒரு ஸ்டேட்டஸில் இந்த கிளாக்கை ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். கிளாக்கை ஸ்டாப் பண்ணுறப்ப என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கிளாக்கை ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த வேவ் ஃபார்ம் என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே கண்டிஷனில் ஹைனா ஹை, லோனா லோ, ஹைனா ஹை அந்த மாதிரி இருக்குது. அவுட்புட்டும் அதே இடத்துல அப்படியே கவுண்டிங் நிற்கிது. நம்ம திருப்பி கிளாக் கொடுத்தோம்னா அந்த கவுண்டிங் கண்டினியூ ஆகுது, ரோல் ஆன் ஆகிட்டே இருக்குது. இப்படி தான் ஒரு பைனரி கவுண்டர் ஒரு ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்ஸை பயன்படுத்தி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.